வாக்யஜ்ஞேன கல்பதாம். யஸ்த்வயாத்யக்ருதः பிரஷ்னः வரியான் சாஸ்திரசம்மதः. சில புஸ்தகத்தில் சாஸ்திரவின்மதஹான் இருக்கு, ரெண்டும் ஒன்று தான். வரியான் சாஸ்திரவின்மதः சூத்திரப்ராயோ நிகூடார்த்தः ஞாதவ்யஸ்ச முமுக்ஷுபிः. யஸ்த்வயாத்யக்ருதः பிரஷ்னः வரியான் சாஸ்திரசம்மதः சூத்திரப்ராயோ நிகூடார்த்தः ஞாதவ்யஸ்ச முமுக்ஷுபிः. சந்திரசேகர பாரதி மகாஸ்வாமிகள் சொல்கிறார், இதுவரைக்கும் சொன்னது தீவிர முமுக்ஷுத்துவத்தை பற்றின விஷயங்கிறார். தீவிர முமுக்ஷுத்துவம் வேணும், இந்த வேகாக இருக்கிற முமுக்ஷுத்துவம் கூடாது. எனக்கும் ஆசை இருக்குது, நான் ஒரு நாளைக்கு வரப்போகிறேன் வேதாந்தம் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. நீ இன்னமும் ரொம்ப நாளைக்கு இருக்க போகிற மாதிரி கேரண்டி வச்சுன்னு உனக்கே நீ கேரண்டி கொடுத்துக்கிற அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். நான் எல்லாம் முடிச்சுட்டு வரப்போகிறேன் பாருங்க அப்படின்னு. என்னமோ ரொம்ப நாளைக்கு நீ இருக்க போகிற மாதிரி உனக்கு ஒரு நம்பிக்கை, ரொம்ப நாள் நம்ம வாழ்ந்துடுவோம். அப்புறம் கடைசியில் வந்ததுக்கு பிறகு இது அப்போவே ஆரம்பிச்சிருக்கணும், விட்டு போயிடுத்து. எல்லாமே என்னதுன்னா இதுக்கு பேர் தான் பశ్చాத்தாபம்னு பேர். பశ్చాத்தாபம்னா என்ன? பின் வருந்துதல், பின்னால் வருத்தப்படுறது. முதல்ல அப்பா இந்த ஜென்மா வீணாயிடுமேன்னு நினைக்கப்படாதோ. கடைசியில் சொல்கிறது, சுவாமி அன்னைக்கே வந்திருக்கணும் இந்த கிளாஸுக்கெல்லாம் அப்படின்னா, நீ இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம்? அன்னைக்கு நீங்கள் கூப்பிட்டீங்க, வாஸ்தவந்தான். அன்றைக்கி கூப்பிடுற போது அது அவ்வளோ தூரம் மனசில் ஒட்டலை அப்படிம்பா. அது புண்ணியம் வேணும், புண்ணியம் இருந்தால் தான் மனசில் அது ஒட்டும். அன்னைக்கு ஒட்டலை, இன்றைக்கி தான் ஒட்டுறதுன்னு. சரி, இன்றைக்காவது ஒட்டித்தேன், இப்போவாது படி, அடுத்த ஜென்மாவது எப்படி இந்த ஜென்மாவிலே அடைஞ்சுட்டால் நல்லது, இல்லாட்டி அடுத்த ஜென்மாவாவது இருக்கவே இருக்குது, இதை கண்டினியூ பண்ணலாமே. அவர் புகழ்ந்து பேசுகிறார். இதெல்லாம் சொல்லிவிட்டு நிறைய பேர் ஊரில் பேசிகிட்டே இருக்கான்ப்பா, என்னை பார்க்குற போதெல்லாம் சொல்கிறான், உங்கள்கிட்ட ஒரு நாளைக்கு படிக்கணுங்கிறான். இப்படி நம்மளாம் கற்பனை பண்ணிக்கணும். சிலதெல்லாம் சிஷ்யனை பார்த்து சொல்கிறார். வேறு ஊரில் நிறைய பேர் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் அப்பப்போ வருவான், என்கிட்ட சொல்லுவான், எனக்கு இந்த அகம் பிரம்மாஸ்மியை புரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆனால் எனக்கு என்ன பண்ணுறது, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு வரணும். அகம் பிரம்மாஸ்மி நான் இப்போ சொல்லிகிட்டே இருக்கேன். அசாவாதித்யோ பிரம்மா பிரம்மைவாகம் அஸ்மின்னு சந்தியாவந்தனத்தில் வருது. குளிக்கிறவோ ஸ்நானம் பண்ணுறவோ ஒரு மந்திரம் வருது, ஆர்திரஞ்சலதி ஜோதிர் அகமஸ்மி ஜோதிர்ஜுவலதி பிரம்மாஹமஸ்மி யோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி அஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி அஹமேவாஹம் மாம் ஜுஹோமி ஸ்வாஹா. இப்படி தினம் குளிக்கிறவோ இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டு இருக்கேன். சந்தியாவந்தனத்தில் தினம் சூரியனை பார்த்து இந்த மந்திரமெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு எனக்கு இதெல்லாம் புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அப்படி முடியலன்னா உங்கள்கிட்ட வரேன்னா, அதுக்கு தான் இத்தனை நேரம் கமெண்ட் எல்லாம் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கான், ஊரில் திண்ணையில் உட்காந்துன்னு கதை பேசின்னு இருக்கான். அவன் என்றைக்கு இவனுக்கு விவேகம் உத்தமாதித்ய தீவிர முமுட்சுத்துவம் இவன் படிக்க இவனுக்கு நான் சொல்லி கொடுத்து அது இவனுக்கு புரிஞ்சு அகம் பிரம்மாஸ்மி, ஓஹோ இதுக்கு இவ்வளோ மீனிங் இருக்கான்னு அவன் சொல்கிறது என்றைக்கப்பா. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமோ, நீ ஒரு ஸ்டூடெண்ட், எக்ஸலண்ட் ஸ்டூடெண்ட் வந்துட்டேங்கிறார், புகழ்கிற. யஸ்த்வயாத்ய கிருதः பிரஷ்னः வரியான் சாஸ்திரசம்மதः சூத்திரப்ராயः நிகூடார்த்தः ஞாதவ்யஸ்ச முமுக்ஷுபிः. சிஷ்யனை ப்ரைஸ் பண்ணுறதுனா இப்படிலோ ப்ரைஸ் பண்ணணும். நீ கேட்ட ஒரு கேள்வி அற்புதமான கேள்வி கேட்டப்பா அப்படிங்கிற. त्वया अद्य कृतः यः प्रश्नः
சஹ வரியான். சாஸ்திர சம்மதா சாஸ்திரவின் மதா, எப்படி வேணாலும் போட்டும். துவயா, துவயான்னா உன்னால், அத்ய இன்று என்னிடத்தில், கிருதா பிரஷ்னா, யஹா பிரஷ்னா கிருதா, யாதொரு கேள்வியானது கேட்கப்பட்டதோ, சஹா, சஹாங்கிற சப்ளை பண்ணிக்கணும், சஹா வரியான், வரியான் பிரஷ்னா, பிரஷ்னானாம் பிரஷ்னா, கேள்விக்கெல்லாம் மேலான கேள்வி. வரியான்னா அது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. வரஹா வரியான் வரிஷ்டா கம்பேரிட்டிவ் டிகிரி. நீங்கள் வரிஷ்டான்னு போட்டாலும் தப்பு இல்லை, ஸ்லோகத்துக்காக அவர் போட்டிருக்கார். சாதாரண கேள்வியாக கேட்டே நீ, கோ நாம பந்த கதமேஷ ஆகத கதம் பிரதிஷ்டாஸ்ய கதம் விமோக்ஷா கோசாவனாத்மா பரமக்க ஆத்மா தயோர் விவேக கதமே ததுச்சியதாம். இதுதான் அவன் கேட்ட கேள்வி. பந்தம் என்றால் என்ன, இது எப்படி வந்தது, எதனால் நிலை பெற்றிருக்கிறது, இது எப்படி நம்மை விட்டு நீங்கும், அனாத்மா என்றால் என்ன, ஆத்மா என்றால் என்ன, அதை பகுத்தறிவது எப்படி, தயவு செய்து தாங்கள் இதை சொல்லுங்கள். இதுதான் அவனுடைய கேள்வி. 7 விஷயத்தை அடக்கி ஒரே ஸ்லோகத்தில் சொல்லிவிட்டான். ஆஹ துவயா அத்ய யஹா பிரஷ்னஹா கிருதா சஹ வரியான் பிரஷ்னஹா. அது மிக உயர்ந்த கேள்வி. நீ என்ன கேட்ட, எனக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் மந்திரம் சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டியா, இல்லை வீட்டில் ரிலேஷன்ஷிப்லாம் ஒரே ப்ராப்ளமாக இருக்குது, அதுக்கு ஏதாவது ஒரு சூக்தம் மந்திரங்கள்லாம் சொல்லிக் கொடுன்னா கேட்ட. எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரேடியாக சொல்யூஷன்லவோ கேட்டிருக்கேன். இந்த குட்டி குட்டி ப்ராப்ளத்துக்கு அப்பப்போ வந்து அட்வைஸ் வாங்கிறது. சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும்போதெல்லாம் ஜோசியன்ட்ட ஓடுவான், சாமியார்கிட்ட ஓடுவான். எப்படி உடம்பில் வியாதி வர்ற போதெல்லாம் டாக்டர்கிட்ட ஓடுறோமோ, தலை வலிக்கிறதுனா டாக்டர்கிட்ட ஓடும், முதுகு வலிக்கிறதுனா டாக்டர்கிட்ட ஓடும். எல்லாத்துக்கும் ஒரே வழி என்னென்னா சாகிறதுன்ட்டாருண்ணா டாக்டர். ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணு, ஃபுட்டை குறை, ஈட் லெஸ், வாக் மோர், ட்ரிங்க் பிளென்டி வாட்டர். ட்ரிங்க் பிளென்டின்னா தப்பாக புரிஞ்சுக்கப்படாது. வாட்டர் குடி, நல்ல தண்ணீரை நிறைய குடி, நிறைய நட, குறைவாக சாப்பிடு, நல்லா எனர்ஜெட்டிக்காக இரு, வேலை செய் அப்படிங்கிறார் டாக்டர். எப்போ பார்த்தாலும் சோர்ந்து போயிடுறான். இப்போ ஒரு பிரச்சனைக்கும் டாக்டர்கிட்ட ஓடுறது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறது, அப்படிலாம் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு அதே நித்திய கர்மா, டெய்லி கர்மா, நித்திய கர்மா அதுதான். பொழுது போகணுமே, எதுக்கு எடுத்தாலும் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி 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 அது வேணுமா இது வேணுமா கேட்டுகிட்டே இருக்குது. இதெல்லாம் என்னென்னா, இதெல்லாம் சைக்கலாஜிக்கல், மோர் அண்ட் மோர் சைக்கலாஜிக்கல் தான் எல்லாமே. எல்லாம் மனோவியாதி. இந்த மனோவியாதிக்கு மருந்து, மாமருந்து என்னதுன்னா இந்த ஞானந்தான். அதனால் சொல்கிறார், நீ கேட்ட கேள்வி இருக்கே உத்தமமான கேள்விப்பான்னு சொல்லி கேள்வியை புகழ்கிறார். சிஷ்யனுடைய கேள்வியை புகழ்ந்து பேசுகிறார். வரியான் பிரஷ்னஹா, நீ கேட்ட கேள்வி சாஸ்திரவின் மதா, சாஸ்திரம் அறிந்தவர்களுக்கு, சாஸ்திரம் அறிந்தவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள். பெரியவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னா அது சாஸ்திரத்தில் இருக்கான்னு பார்ப்போம். சாஸ்திர சம்மதா பிரஷ்னா, நீ ஏடாகூடமாக கேள்வி கேட்கல. குண்டக மண்டக்காங்கிறான் இல்லையா நம்ம ஊரில், குண்டக மண்டக்கா, ஏடாகூடமாக கேட்குறது, தாறுமாறுமாக கண்ட கேள்வியெல்லாம் கேட்கல, நியாயமான கேள்வி கேட்டிருக்கேப்பா அப்படிங்கிற. சாஸ்திர சம்மதா, சாஸ்திரத்தில் சம்மதமான கேள்வியை தான் கேட்டிருக்கேன். அதை விளக்கி சொல்கிறார் பாருங்க. ந கேவலம் தீவிர முமுக்ஷையா உத்தம அதிகாரித்வம் தே, தீவிர முமுக்ஷையினால் உத்தம அதிகாரின்னு சொல்ல மாட்டேன். அபித்து முமுக்ஷு ஜ்ஞேயான் நியூன அதிரிக்த விஷயான் கிரீடீகிருத்திய எது அப்ராக்ஷீஹி. அதாவது நீ கேட்ட கேள்வியை புகழ்கிறார். இந்த கோநாம பந்தகா புகழ்கிறார். அந்த ஸ்லோகத்தை தான் பர்டிகுலராக புகழ்கிறார். நீ வெறும் உத்தம அதிகாரி மாத்திரம் இல்லை, தீவிர முமுக்ஷை இருக்குது, அதனால் நீ உத்தம அதிகாரின்னு மாத்திரம் நான் நினைக்கல. எல்லா முமுக்ஷுக்களும்
அறியப்பட வேண்டிய கேள்வியை ரொம்ப குறைச்சும் கேட்கல, கூட்டியும் கேட்கலேங்கிற. நியூன அதிரிக்த விஷயான் கிரீடீகிருத்திய எது அப்ராக்ஷீஹி. கிரீடீகிருத்தியன்னா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு. நீ ஒரு கேள்வி கேட்டிருக்க, அந்த கேள்வி ரொம்ப வசந்து. அதிலிருந்து என்ன தெரிகிறதுன்னா, அதிலிருந்து உன்னுடைய மேதாவித்தனம் தெரிகிறது, உன்னுடைய அறிவாற்றல் தெரிகிறது, உன்னுடைய ஊகாபோக விசக்ஷணத்வாதி தர்ம மண்டிதஸ்துவம் அப்படிங்கிறார் இவர் சந்திரசேகர பாரதி சுவாமிகள். மேதாவித்வம், வித்வத்வம், ஊகாபோக விசக்ஷணத்வாதி தர்ம மண்டிதஹாத்வம். உனக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தியும் இருக்குது, இன்டலெக்சுவல் குவாலிஃபிகேஷனும் இருக்குது. அதாவது மென்டல் மைண்டில் இருக்க வேண்டிய கண்டிஷன்ஸ் இருக்கும், வேல்யூஸும் இருக்குது, ஷார்ப் இன்டலெக்டும் இருக்குது. அதாவது ரெண்டும் வேணும். திருவள்ளுவர் சொல்கிறார் இல்லையா, அறம்போல் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர். உனக்கு எவ்வளவுதான் புத்தி ஷார்ப்பாக இருந்தாலும் வேல்யூஸ் இல்லைன்னா யூ ஆர் யூஸ்லெஸ் அப்படிங்கிற. சில பேருக்கு புத்தி நன்னா இருக்கும், வேல்யூ இருக்காது. சில பேருக்கு வேல்யூ இருக்கும், புத்தி சரியாக வேலை செய்யாது. ரெண்டும் அமையணுமே. ஆக இது ரெண்டும் உன்னிடத்தில் இருக்குதுன்னு புகழ்கிறார். தகுதியுள்ள சிஷ்யன் தகுதியுள்ள குருவை அணுகியிருக்கிறான். குருவினிடத்தில் சம்சாரத்திலேருந்து விடுபடுறதுக்கான ஞானத்தை உபதேசம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணியிருக்கான். இந்த தீவிர முமுட்சுத்துவத்தோட நீ நன்றாக இந்த ஞானத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத நன்றாக திரும்ப திரும்ப சொல்லியிருக்கார். நமக்கு அந்த சப்தத்தினால ஞானம் ரொம்ப முக்கியம். சப்தத்தில் முக்கியத்துவம் இல்லை, சப்தத்தினால கிடைக்கிற ஞானத்தில் தான் தாத்பரியம். சப்தங்களில் தாத்பரியம் ரொம்ப பார்க்கப்படாதுன்னா என்ன அர்த்தம்? சப்தந்தான் ஞானத்தை கொடுத்தாகணும். அதே சமயம் சப்த ஜாலத்தில் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி, நீ ரொம்ப தீவிர முமுட்சுவாக இருக்க, நீ சரியான கேள்வி கேட்டிருக்க, உயர்ந்த கேள்வி வாழ்க்கையில் கேட்டிருக்க. எனக்கு பணத்துக்கு மந்திரம் சொல்லிக் கொடுங்கோ, பதவிக்கு மந்திரம் சொல்லிக் கொடுங்கோன்னெலாம் கேட்கல. இந்த பிறவி தலையிலிருந்து விடுபடுறதுக்கான உபாயத்தை உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு நீ கேட்டிருக்கிற கேள்வியானது மிக உயர்ந்தது. இதுதான் கேட்கப்பட வேண்டிய கேள்வி. சாஸ்திரவித்து மதா சாஸ்திர சம்மதா. பெரியோர்கள் இதைத்தான் போற்றுவார்கள், இந்த மாதிரி கேள்வியைத்தான் புகழ்ந்து பேசுவார்கள். மற்ற கேள்வியெல்லாம் இகலோக விஷய சுக பலனை கேட்கக்கூடியது, பரலோக விஷய சுக பலனை கொடுக்கக்கூடிய விஷயங்களை கேட்கிறத வசத்தியாக நினைக்க மாட்டார்கள். ஆகவே சாஸ்திர சம்மதம் வரியான் பிரஷ்னஹா சூத்திரப்பிராயா நிகூடார்த்தா. சூத்திரப்பிராயன்னா அந்த ஸ்லோகம்தான். சூத்திரம்னா என்ன? சுருக்கமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். எப்படி பெரிய ஒரு கட்டடத்தையே ஒரு சின்ன கண்ணாடியில் பார்க்குறோமோ, அது மாதிரி ஒரு பெரிய சாஸ்திரத்தை விஷயத்தை சுருக்கமாக அவன் கேள்வி கேட்டிருக்கான். சூத்திரப்பிராயா பிரஷ்னஹா, பிரஷ்னத்துக்கு விசேஷனம். நீ சின்னதாக கேட்டுட்ட, ஆனால் இது முழுக்க இந்த சாஸ்திரம், இந்த புஸ்தகம் முழுக்கிற வரைக்கும் நம்ம இதை தான் பேச போகிறோம். கோநாம பந்த கதமேஷ ஆகத கதம் பிரதிஷ்டாஸ்ய கதம் விமோக்ஷா கோசாவனாத்மா பரமக்க ஆத்மா தயோர் விவேக கதமேததுச்சியதாம் அப்படிங்கிற பிரஷ்னத்தை சூத்திரப்பிராயங்கிறார். சூத்திரமாக இருக்குது, மிகச் சுருக்கமான கேள்விகள், ஆனால் ஆழமான பொருள் உள்ளவைகள். நிகூட அர்த்தா, அர்த்தகான்னா பொருள், கூட அர்த்தகான்னா மிகவும் ஆழமானது, நுண்மையானது. நிதராம் கூடார்த்தா, எப்போவுமே பக்குவம் இல்லாதவனுக்கு இது ஒன்றுமே புரியாது. உலக ஆசைகளில் உழன்று கொண்டிருப்பவனுக்கு இந்த உண்மை விளங்கவே விளங்காது. ஆகவே நிறைய புண்ணியம் சித்தசுத்தி இருந்தால் தான் புரியும் அப்படின்னு அர்த்தம். நிகூடார்த்தா முமுக்ஷுபிஹி ஞாத்தவ்யஸ்ச. மோட்சத்தை விரும்புகின்றவர்களால் இந்த கேள்வி தெரிந்து கொள்ளப்படணும், இந்த கேள்விக்கான பதிலும் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். முமுக்ஷுபிஹி, மோட்சத்தை விரும்புகின்றவர்களால்.
முமுக்ஷுக்கு லக்ஷணம் என்ன படிச்சிருக்கோம்? முமுக்ஷுவோட லக்ஷணத்தை மறக்கப்படாது. அகங்காராதி தேகாந்தான் பந்தான் அஜ்ஞான கல்பித்தான் ஸ்வஸ்வரூபாவபோதேன மோக்துமிச்சா முமுக்ஷுதா. 28வது ஸ்லோகம். அதாவது இந்த அகங்காரத்திலிருந்து உடம்பு வரைக்கும் அறியாமையினால் கற்பிக்கப்பட்டிருக்கிற கற்பனைகளை தன்னை பற்றிய உண்மை அறிவினால் விட விடும்புவதற்கு பெயர்தான் முமுக்ஷுத்வம். முமுக்ஷுதான்னு சொன்னார். அதை ஞாபகம் வச்சுக்கணும். முமுக்ஷுபிஹி ஞாத்தவ்யஸ்ச, முமுக்ஷுக்களால் மோட்சத்தை விரும்புகின்றவர்களால் ஞாத்தவ்யா, ஞாத்தவ்யான்னா அறியப்பட வேண்டியது, கட்டாயம் அறியப்படணும். ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யான்னார் யாக்ஞவல்கியர் மைத்ரேயை பார்த்து. மைத்ரேயை கேட்டால், நீங்கள் எதனால் எல்லாத்தையும் விட்டு தியானம் பண்ணுறேன்னு போகிறீங்க, சந்நியாசம் வாங்கிட்டு போகிறேன்னு கேட்டதுக்கு, நான் மோட்சத்தை அடையிறதுக்காக நான் போகிறேன்ன உடனே, அப்போ நீங்கள் கொடுக்குற செல்வத்தால் அமிர்தத்துவத்தை அடைய முடியுமா? முடியாதுன்னு சொன்னார். அப்போ எனக்கும் வித்தை, ஆத்ம வித்தையை சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னபோது, ஆத்மாவுக்காகத்தான் எல்லாம் நம்ம ஆசைப்படுறோம். ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. ஓ மைத்ரேயி, எல்லாம் செல்ஃபிஷ் தான். தன்னுடைய சந்தோஷத்துக்காகத்தான் மனுஷன் எல்லாத்தையும் விரும்புகிறான். அந்த தன்னுடைய சந்தோஷத்துக்காக எல்லாத்தையும் விரும்புகிறானே, அந்த தான் யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? தன்னுடைய மகிழ்ச்சிக்காகத்தான் எல்லாவற்றையும் மனிதன் விரும்புகிறான். தனக்கு துன்பம் தரும் என்றால் துன்பம் தருவதை விட்டு ஓடுகிறான். தனக்கு ஏதாவது இன்பம் தருமென்றால் இன்பத்தை நாடுகிறான். அப்படி இன்பத்தை நாடுகின்ற, துன்பத்தை வெறுக்கின்ற நான் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டாமோ? இன்பத்தை விரும்புகின்ற, துன்பத்தை வெறுக்கின்ற நான் யார்? நான் இன்பத்தை விரும்புகின்றேன், துன்பத்தை வெறுக்கின்றேன். நான் யார்? இந்த நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறார். ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யா. இந்த ஆத்மாவை புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பொருட்டு குருவினிடம் சென்று பாடம் கேட்க வேண்டும். அவர் சொன்ன கருத்துக்களை நன்றாக சிந்திக்க வேண்டும். அதை தன்மயமாக்க வேண்டும். நிதித்தியாசனம் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். மைத்ரேயிக்கு யாக்ஞவல்கியர் சொல்லியிருக்கிறத ஞாபகப்படுத்துகிறேன். ஞாத்தவ்யா அப்படிங்கிறதுனால சொன்னேன். ஆஹா, முமுக்ஷுபிஹி ஞாத்தவ்யா, ஞாத்தவ்யஸ்ச, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். மோட்சத்தை விரும்புகிறவர் இந்த மனுஷ ஜென்மாவில் மோட்சந்தான் முக்கியம். பணம் சம்பாதிக்கிறதோ, குடும்பம் நடத்துகிறதோ, புண்ணியம் சம்பாதிக்கிறது கூட முக்கியம் இல்லை. மோட்சந்தான் முக்கியம். புண்ணியத்தை சம்பாதிச்சா ஜென்மா உண்டு, பணத்தை ஆசைப்பட்டால் ஜென்மா உண்டு, மறுபடியும் பிறக்கணும். குடும்பத்தில் ஓவராக ஆசை வச்சா மறுபடியும் பிறக்கணும். என்னவா பிறப்போம் தான் தெரியாது. எந்த சரீரம் கிடைக்கும்னு தெரியாது. ஆகையினால மோட்சத்தை அடைந்து விட வேண்டும். ஆக இந்த சூத்திரப்பிராயமான பிரஷ்னம், நிகூடார்த்தமான பிரஷ்னம், வரியான் பிரஷ்னம் துவயாத்ய கிருதா அப்படின்னு சொல்லி சரியான கேள்வி கேட்டாய் சபாஷ் அப்படிங்கிறார். அதுதான் இத்தனை நேரம் சொல்லியிருக்கு. யஸ்த்வயாத்ய கிருதः பிரஷ்னः வரியான் சாஸ்திரசம்மதः. சில புஸ்தகத்தில் சாஸ்திரவின்மதான்னு இருக்கு. ரெண்டும் ஒன்று தான். வரியான் சாஸ்திரவின்மதः சூத்திரப்ராயோ நிகூடார்த்தः ஞாதவ்யஸ்ச முமுக்ஷுபிஹ. யஸ்த்வயாத்ய கிருதः பிரஷ்னः வரியான் சாஸ்திரசம்மதः சூத்திரப்ராயோ நிகூடார்த்தः ஞாதவ்யஸ்ச முமுக்ஷுபிஹ.